இருக்குதே. சைக்கிள்ல போறவெல்லாம் ஓவர்டேக் பண்றான். சாரி டி ஜெனிஃபா. ஏய், எப்பவுமே நீ தான் முன்னாடி வருவ. இன்னைக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனை. சரி வா கோயில் போலாம். ஏய், நான் கோவிலுக்குலாம் வர மாட்டேன்னு தெரியும்ல. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ம். பாத்துடி. ம் இந்தாமா. ம் சாமி. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாம்மா எடுத்துக்க. பிரசாதம் எடுத்துக்கோமா. இருக்கட்டும். இந்தாம்மா. ஜெனிஃபா குங்குமம் வச்சுக்கோ. ஏய், நான் குங்குமம்லாம் வச்சுக்க மாட்டேன்ல. சரி நான் வச்சுக்கிறேன். ஹே, என்ன நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக தான். சார் வாங்க சார், உள்ள போகலாம் சார். படிக்கட்ட பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்த காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு பாப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார் நான் ஒரு ஆளு, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? சார் வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி படிந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒன்னும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்துல அம்சோலி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற வயசு பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம பொட்டாடி தெரியாம அங்கதான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கிறானே சார். அம்சோலி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு. ஏய் என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்ன அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்னை லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்னை அடிக்கிறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்னை பார்க்க வரானா. அக்கா என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா நல்ல சாப்பாடு வேணும் கேட்டாரு. அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பானா? சரி சரி நீ போ, சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வரேன் சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? சச்சச்சச்ச, எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார். என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன்? வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு, நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, ம்? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். ம், அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம்னு எழுதிக்கோங்க. ம், அப்புறம்? எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. ம்? அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். ஹே இவன் தாண்டி அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? ம், என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரேன், நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? டேய் சார் வணக்கம் சார். என்னடா? சார் இந்தாங்க சார். சார் சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. ஏய், இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? வாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. கண்ணு வைக்காதீங்க. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவ.